ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா this 1 month of PS-1 எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கனவு ப்ராஜெக்டாக இருந்திருக்கலாம். புக்கு படித்தவங்க நிறைய பேர் இதை அப்படியே சொந்தமாக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நானும், எனக்கும் நிறைய பிடிச்சிருந்தது புக்கில். அதெல்லாம் நான் சேர்த்து படமாக கொண்டு வந்திருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு PS-1 ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலி 70 years ஆஃப் ட்ரீம் இஸ் கம்மிங் ட்ரூ. திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி கைஸ். இந்த செப்டம்பர் 30 இட் கோஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கணும் PS-1க்கு. நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் நேற்று நைட்டு வர பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். பட் இன்னைக்கு ராத்திரி என்னமோ எக்ஸாம் எழுத போகிற ஒரு ஃபீல் இருக்குது. அது நர்வஸ்னஸ்ஸா, இல்லைனா அந்த ஒரு எமோஷன்ஸ் வெளியில் வருதா, இல்லைனா எக்ஸைட்மெண்ட் வேறு லெவலில் போனனால இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு ஒன்றும் தெரில. பட் ஒரு பிளாங்க் நம் ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குது. படம் எப்படியாவது நல்லா இருக்கணுமே, வேறு லெவலில் இருக்கணுமே அப்படின்லாம் உள்ளே தோணிகிட்ருக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மீன்வைல் நீங்கள்லாம் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த போன ஒரு மாதம் ஃபுல்லாக PS-1 ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் அப்டேட்ஸ், பேக் டு பேக் ட்ரீட் கொடுத்துட்டே இருந்தாங்க மூவி டீம். ஏதாவது ஒரு லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணி நம்மளை ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அந்த அந்த ஃபீவர்லேயே வச்சிருந்த அந்த PS-1 ஃபீவர்லேருந்து நம்மளை வெளியில் வரவே விடலை, அதுலேயே வச்சுருந்தாங்க. இன்னொன்று ப்ரொமோஷன் பண்ணலன்னு சொன்னவங்களுக்குலாம் வேறு லெவல் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லின்னு சொல்லி பெரிய ஒரு சர்க்கிள் அடிச்சு இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் போய் நம்ம PS-1 டீம் த என்டையர் காஸ்ட்டுமே எந்த ஒரு ஈகோ பார்க்காம எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணி அவங்களோட ப்ரெசன்ஸை காமிச்சாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, this 1 month of PS-1 எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இது அத்தனையும் தொடங்கினது இங்கே தான், இவர்கிட்ட தான். பொன்னியின் செல்வன் 1950 தொடங்கினார். தமிழர்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு திறவுகோல், ஒரு கதவு மாதிரி கல்கி எழுது. அந்த கதையில் என்ன சொல்றாங்க, மெயினா தியாகம், ரீடர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்தார். அவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் நாவல்ல உள்ள எழுத்துட்டு போயிட்டார். The Women of PS-1 மறந்துட முடியுமா என்ன? அவர் நிச்சயமா இந்த பாரதியாரோட புதுமை பெண்ணை மனசுல உருவகப்படுத்தி தான் ஒவ்வொரு கேரக்டரையும் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குந்தவையும் பூங்குழலியும் நந்தினியும் வந்த போது அவ்வளவு பவர்ஃபுல் விமன் கேரக்டர்ஸ் அவர் தான் கொண்டு வந்தார். விமன் கிரியேட் பண்றச்சு ஐ திங்க் he believed that in gender equality. He wanted to create women whom he treated as equal to men. எல்லா தொடக்கத்துக்கு அப்புறமும் ஒரு தொடரும் இருக்கணுமே. கள்ளும் பாட்டும் ரத்தம் போராட்டம் எல்லாம் அது மறக்காது. உஸ்கு புலானே நன்னன்னு மறியலெந்து அதை இமேஜின் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பரதநாட்டியம் அண்ட் கதக். அந்த 3 தனித்தனியா நான் ஆடிடுறேன் மாஸ்டர். ஓகே கதை காலில் போய் நிற்கிற மணி சார், ஐ வாண்ட் அ சிங்கிள் ஷாட், மேலே இருந்து கீழே ஆடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. I think Brinda has done a beautiful job on that particular thing. Making of Lata Mandapam. So this film I'm doing after 28 years, Mani and Me. Lata Mandapam was the first set what we did. Mansar explained to me that they needed a little waterfront, and so what we did was to erect the whole water pond, 2 bodies. We had a person to research onto the what was used at that time
For instance, ஓலைச்சுவடியில் எழுதுனாங்களா, whether on leather. One major direction is the temples. Those are the best references we can get. Then two pillars will not be the same. There will be alternate pillars, one design. We have to do it in wood, we have to do it in fiberglass. We are taking something which is already, it's an epic now. So we try to work out on that epic. It's nice to hear that we have done this film. எந்த படத்துக்குமே கிடைக்காத ப்ரொமோஷன்ஸ் இதில் இருந்தது. ரஜினி சார், கமல் சார், மணி சார் என்னோட குரு, எப்போதுமே எனக்கு குருவாக இருப்பாங்க. ஆல்வேஸ் 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 மை குரு சார். இந்த படத்தில் வந்து நான் எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சார் கிட்ட பெரிய பட வெட்ட கேரக்டர் நான் பண்ணுறேன்னு கேட்டேன். எனக்கு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை ஒன்று அவர் எடுப்பார் இல்லை நான் எடுப்பேங்கிற ஒரு போட்டியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் நம்மளெல்லாம் பெருமைப்பட வச்ச ரிப்ளைஸ். The top stone alone, it's a single stone that weighs 80 tons. 80 tons, not 1 ton or 2 tons. And how did they do it? But do we know that? We all go to the pyramids, we go see the Leaning Tower of Pisa. Someone said something very nicely. He said, we are actually appreciating a building that doesn't stand. It's falling over and wow, let's take a picture, let's take a selfie, and we're getting excited. But we have temples today that stand and they didn't use plaster. Do you know that for this particular stone, they had to use a ramp which was 6 kilometers long, which was pulled by bulls, elephants, and people. 6 kilometers long to get it up there, without any machinery, without any cranes, without anything. And they didn't have plaster. It's withstood 6 earthquakes. You know what happens when an earthquake comes? Without plaster. What they have done is they have an outer wall, then inside that they have a corridor of 6 feet, which is an open, just a corridor, and then they have another structure inside which goes all the way to the top, which is why they can withstand earthquakes, which is why they stood so long. So these are all things that we need to know about. This particular king has built 5,000 dams in his time, and he's made a water management ministry in that time. He's had elections for the village leaders. He's asked them to name cities after women. Why should it only be men? Why can't it be named after a queen? And they've had hospitals, free hospitals, and and he actually brought loans. I mean, he used to give loans. He used to help people get dignity, not just throw money around. So this is something that's so illustrious. And this happened in the 9th century. I'm sorry I'm taking so much time. It happened in the 9th century when the rest of the world, you talk about superpowers today, the 9th century all this happened when we had the biggest maritime naval thing in the world. And it went all the way to Bali, all the way to Malaysia, and went till we sent emissaries to China. And you know what was the superpower doing then? America hadn't been discovered by Columbus till 500 years later. So think about our culture, think about how advanced we were. We need to be proud of this. It's nothing to do with North India, South India, West India, East India. It is, we are Indians. And we need to feel proud about that. And England is so illustrious, but England were invaded by the Vikings, and the Europe was in the dark ages during the 9th century. They had nothing going on. So don't you think we should celebrate history? Absolutely, absolutely. Thank you so much for the privilege yet again to take me in as your student to work in your dream project, in your dream film, Ponniyin Selvan. நம்மளெல்லாம் நெகிழ வச்ச அந்த ப்ரொமோஸாக இருக்கட்டும், ஃபைனலாக அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி PS-1 has broken all the records, guys. It's a proud moment for us. ஸோ இந்த 1 month வந்து so special to me.
அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசினேன். ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த டைமில் நான் பேலன்ஸ் பண்ணி நான் இந்த வீடியோஸ், டிகோடிங் வீடியோஸ், ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே போட்டேன். பிசைட் ஆல் தட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் யுவர் என்கரேஜ்மெண்ட் கெப்ட் மீ கோயிங் அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வனை பற்றி எத்தனை தடவை பேச சொன்னாலும் நான் பேசுவேன். பட் இந்த ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம்லேயே எனக்கு நிறைய தம்பிங்க, தங்கச்சிங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. நிறைய பேர், அக்கா நீங்கள் இந்த பண்ணது நல்லா இருந்ததுக்கா, அக்கா நான் இந்த சீன் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, புவி சிஸ், புவி ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இட் ஜஸ்ட் மேட் மீ ஃபீல் லைக் ஃபேமிலி. ஸோ நம்ம இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஹவு ஷுட் ஐ டேக் திஸ் சேனல் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு ஓப்பன் ஃபோரமாக உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். நம்ம ஸ்டில் PS-1 மூவி ரிலீஸ்க்கு அப்புறமும் நிறைய பொன்னியின் செல்வன் வீடியோஸ் போட தான் போகிறோம். பட் பொன்னியின் செல்வனை தாண்டி வாட் டைப் ஆஃப் வீடியோஸ் நான் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ மாதிரியே நான் என்ன வீடியோ போட்டாலும் ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் கைஸ். ஸோ நாளைக்கு படம் பார்த்துட்டு படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூ வில் கெட் நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ போஸ்ட் அ வீடியோ. ஸோ PS-1 மூவி மிக பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ் ஆகணும். இட் ஹேஸ் டு கோ டவுன் இன் டு ஹிஸ்ட்ரி, இட் ஹேஸ் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்லிட்டு வித் திஸ் நோட், this is Bhuvi emotionally signing off, and this is my channel Bhuvi's Must Watch. See you in the next video, PS-1 movie review, which comes out tomorrow. Bye-bye. It's a Mani Ratnam's film.